ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்துங்க. ஸ்ரீ குருभ्यो நமः. நமோ விராதபதஹி, நமோ கணபதஹி, நம பிரபதபதஹி, நமஸ்தே ஸ்தலம்பூதராஜா ஏகதந்தாஜா விக்னவிநாசினி சிவசுதாயா ஸ்ரீ வரதமூர்த்தஹே நமோ நமः. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமः. ஆதித்யாதி நவகிரகங்களை வணங்குகின்றோம், பிரபஞ்சத்தை வணங்குகின்றேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு நேயர்களே, ஆவணி மாத ராசி பலன்கள். இந்த ஆவணி மாதம் எல்லோருக்கும் சிறப்பான முறையில் இருக்க போகுது. முதல்ல ஒரு விஷயத்தை நான் பதிவு பண்ணுறேன். உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்கள், நிறைய அன்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சாமி நீங்கள் ஒவ்வொரு மாதமும் ராசி பலன் சொல்லும்போது ஒவ்வொரு ராசிக்கும் பெட்டராக இருக்குது, சிறப்பாக இருக்குது, சூப்பராக இருக்கும் அப்படின்லாம் சொல்கிறீங்க. பட் அது எனக்கு நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய அன்பர்கள் வருத்தப்படுகிறாங்க. அப்படின்னா ஒரு அறியாமையில் அது கேட்குறாங்க. பொதுவாகவே இந்த ராசி பலன்களாகப்பட்டது பொதுவான ஜென்ரல் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இது தமிழ்நாட்டில் இப்படி இருக்கும்னு நம்ம சொல்லலாம். அப்போ தமிழ்நாட்டில் யாராருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அவங்க பர்சனல் பர்த் சார்ட், அவங்களுடைய தலையெழுத்து அதுதான் தீர்மானிக்கும். அவங்க பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும். முடிஞ்ச வரையிலும் எல்லாரையும் ஒரு கவர் பண்ணி மேக்ஸிமம் அவங்களுக்கு செலவு இல்லாத வகையில் ரொம்ப எளிமையாக ஃப்ரீயாக இதெல்லாம் நான் ஃப்ரீயாக சொல்ல முடியுமோ அந்த அட்வைஸ் எல்லாம் நம்ம அதை கொடுத்துறோம். ஜாக்கிரதையாக இருங்க, இது செய்யாதீங்க, இது செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதையும் மீறி உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்படியானால் உங்கள் பிறப்பு ஜாதகம் தான் பேசும். அப்படி இந்த ஆவணி மாதத்தை நாம் பார்க்கின்ற பொழுது ஆவணி மாதத்தில் 2 அற்புதங்கள் நிகழுது. ஒன்று, சூரிய பகவான் நீண்ட நாட்களுக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீடான சிம்மத்தில் ஆட்சி பலம் பெறுகிறார். இந்த சூரியன் ஆட்சி பலம் பெறுகின்ற காரணத்தினாலே அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், அரசியல் தலைவர்கள், அரசாங்கம், கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, கவர்மெண்ட் ஜாப் செய்யக்கூடியவர்கள், அரசு அதிகாரிகள், அரசு நிர்வாகம், அரசாங்கம், இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல காலம், நல்ல நேரம்னு சொல்லலாம். நல்ல நேம் கிடைக்கக்கூடிய மாதமாக, ஒரு பேர் புகழ் விளங்கக்கூடிய மாதமாகவும் இந்த ஆவணி மாதம் 12 ராசி அன்பர்களுக்கும் அமைகிறது. உங்களுக்குன்னு இல்லை, 12 ராசிக்கும். ஏன்னா சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார். அப்போ சூரியனை நோக்கித்தான், சூரியன்ட்டு ஒளியை பெற்றுத்தான் 9 மற்ற 8 கிரகங்களும் ஒளியை பெறுகின்றன. வாங்கி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இந்த 9 கிரகங்கள் மட்டுமல்லாது 1008 அண்டங்களுக்கும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவன் சூரியன். அந்த சூரியன் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறான். அது ஒரு தனி சிறப்பு. அதே போல் சுக்கிர பகவான் தனக்கு 5வது வீடாக இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் கன்னி ராசியிலே அமைகிறார். அது ஒரு தனி சிறப்பு. எப்பொழுதுமே குருவுக்கும் சுக்கிரனுக்கும் திரிகோண தொடர்பு ஏற்படுகின்ற பொழுது அந்த குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகம் பல வெளிநாட்டு யோகங்களை ஏற்படுத்தும், பல திருமணங்களை நடத்தி வைக்கும், பல திருமண தடைகளை விலக்கும், பல பிரிந்த தம்பதிகளை ஒன்று சேர்க்கும், பல கஷ்டங்களை எல்லாம், பெண்களால் வரக்கூடிய தொந்தரவுகள், இல்லற வாழ்க்கையிலே வரக்கூடிய இடர்பாடுகள், இவற்றையெல்லாம் விளக்கக்கூடிய ஒரு அற்புதமான தொடர்பு இந்த குரு சுக்கிரன் தொடர்பு. அப்போது ரிஷபராசிக்கு 5வது வீடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கன்னி ராசி. அப்போது சுக்கிர பகவான் கன்னி ராசியிலே சஞ்சாரம் செய்கின்ற பொழுது தனக்கு 5, 9ஆக அமைகிறார். இதுக்கு மேலே இந்த ரிஷபத்தில் குரு இருக்கார். இவங்களுக்கு அங்கே திரிகோணத்திலே பார்ப்பீர்களேயானால் சனி பகவானுடைய வீடு, ராகுவுடைய தொடர்பு அங்கே ஏற்படுகிறது. அப்போ சனி, குரு, சுக்கிரன், ராகு இவங்கெல்லாம் இந்த ஆவணி மாதத்தில் நல்லா பலம் பெற்ற கிரகங்களாக, பவர் உடைய ஒரு பிளானட்ஸாக விளங்குகிறார்கள். இப்போ இந்த 5 கோள்களை அடிப்படையாக கொண்டு தான் நம்ம இந்த ஆவணி மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள், ஆலய மடாதிபதிகளாக விளங்கக்கூடியவர்கள், அதே போல்
ஆதீன கர்த்தாக்கள் இவங்க எல்லாருக்குமே கூட இருக்கக்கூடிய ஒரு சில சங்கடங்கள் விலகும். அதே போல் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் இருக்கக்கூடிய நோய் நொடிகள் விலகும். பல மறைமுகமாக நடக்கக்கூடிய சூழ்ச்சிகள், பல இடங்களில் மறைமுகமாக நடக்கக்கூடிய கலகங்கள், கீழே வேலை செய்ய இருக்கக்கூடிய நம்ப முடியாத ஆட்கள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும். திருட்டு, களவு, பொய், கலகம், இதெல்லாம் பஞ்சமா பாதகங்கள்லாம் அங்கே நடக்குமே. ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு தெரிய வரும். அந்த மாதிரி இடங்களில் அவங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் நடந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த குரு சுக்கிரன் யோகம் 12 ராசி அன்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பண யோகத்தை, தனயோகத்தை வாரி வழங்குகிறது. ஃபண்டு ஃப்ளோ கிடைக்க போகுது. ஏன்னா குரு சுக்கிரன் யோகங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு யோகம். அதே போலத்தான் சினிமா துறைக்கும் அதி அற்புதமான யோகம். குரு சுக்கிரன்றது சினிமா துறைக்கும் கலைத்துறைக்கும் உரித்தானது. வருமானங்கள் லக்ஷ்மி கடாட்ச, வீடு லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும், வீடே சுபிக்ஷமாக இருக்கும், நிறைய மங்கள விசேஷங்கள்லாம் நடக்கப் போகுது. ஸோ இந்த 5 கிரக அமைப்புகள் அந்த ஆவணி மாதம் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். வாருங்கள். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களே, இந்த ஆவணி மாதம் ஒரு சிறப்பான மாதமாக ரிஷபராசிக்கு அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ஒரே காரணம்தான். உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 5வது வீட்டில் அமைகிறார் அப்படின்னு சொன்னேன். அது மற்ற ராசிகளுக்கு நன்மையோ இல்லையோ, நிச்சயமாக உங்களுக்கு ரிஷபராசிக்கு அது ரொம்ப சிறப்பான முறையில் நல்ல யோகத்தை கொடுக்க போகின்றது. ரிஷபராசி நேயர்களே, உங்களுடைய கஷ்டங்கள் என்னன்னு தெரியும், உங்களுடைய பண தேவைகள் என்னன்னு தெரியும். ஒவ்வொரு தொழில் செய்யக்கூடியவங்கள, ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கக்கூடியவங்க, ஒரு தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்க, சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பெரிய மல்டி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள், பல 1000 கோடியில் டர்ன் ஓவர் செய்யக்கூடியவர்கள், இப்படி எல்லா நிலைகளிலும் ரிஷபராசியாக இருப்பார்களே. ஆனால் அவங்களுக்கு திடீர்னு எந்த மாதிரியான சிக்கல், ஒரு 6 மாதமாக போட்டு பாடாப்படுத்துதுங்க சாமி, ஒரு 6 மாதமாக போட்டு பாடாப்படுத்துதுங்க. அடுத்து ஏதேனும் ஒரு சங்கடங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அடுத்தடுத்து ஏதேனும் ஒரு கஷ்டங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது. அப்படி இல்லைன்னா நிறைய லாஸ் ஆகுது. அப்படி இல்லைன்னா கடன் சுமைகளாக இருக்குது, கடன் பிரச்சனைகளாக இருக்குது. அப்படி இல்லைன்னா ஹவுஸ் ஓனர் பிரச்சனை, பில்டிங் ப்ராப்ளம், லைசன்ஸ் ப்ராப்ளம். அப்போ தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, வியாபாரம் செய்யக்கூடியவங்களுக்கு, குறிப்பாக ரிஷபராசியாக இருப்பார்களேயானார், கல்வி நிறுவனங்களாக இருக்கலாம், டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், தறி செய்யக்கூடியவங்களாக இருக்கலாம், கோல்டு பிஸ்னஸஸ், ஜுவல்லரி வச்சுருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், ஹோல்சேலாக இருக்கலாம், டெக்ஸ்டைல்ஸ் ஹோல்சேலாக இருக்கலாம். அதே போல் மில்லுங்க வச்சு, பெரிய பெரிய மில்லுங்க வச்சு, காட்டன் மில்ஸ் அந்த மாதிரிலாம் மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவங்க, ரைஸ் மில்லு, ஆயில் மில்லு, மில்லுங்க வச்சு நடத்தக்கூடியவர்கள். அதே போல் ஸ்கூல், காலேஜஸ், இதெல்லாம் வச்சு, கல்வி நிறுவனங்கள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போது பில்டர்ஸ், ப்ரமோட்டர்ஸ், லேண்ட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டுமான தொழிலில் ஈடுபடக்கூடியவர்கள், ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்ட்ஸு, அந்த மாதிரியான கான்ட்ராக்ட் பில் எடுத்து செய்யக்கூடியவங்க, மெயினாக க்ரஷர்ஸ், குவாரிகள் அதெல்லாம் வச்சு நடத்தக்கூடியவர்கள். அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், ரிஷப ராசி நேயர்களே, தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையிலே லாபம் தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. லாபம் அதிகரிக்கும், நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரிஷப ராசி நேயர்களே. அன்றைக்கி கூட நாம் பார்க்குறோம், திருநெல்வேலி சைடுலேருந்து ஒரு ஃபோன் கால் வருது, சாமி நாங்கள் ஒரு க்ரஷர் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம், நாங்கள் ஒரு
குவாரி எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். என்னால் நடத்த முடியல. ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது சாமி, என்னால் நடத்த முடியல. அப்படியா, சரிங்க, கவலையே படாதீங்க சார். அதை என்ன பண்ணணும், நம்ம நடத்துறதுக்கு என்ன வழி உண்டோ, உங்களால் முடியலன்னா நம்ம இன்னொருத்தர் கொடுத்து கூட செய்ய சொல்லுவோம். அது அப்போ உங்கள் பிறப்பு ஜாதகம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அப்போ ஒரு தொழிலே நின்று போகிற கண்டிஷனில் இருந்தாலுமே கூட அதையும் தடுத்து மீண்டும் அதை லாபம் வருகின்ற வகையிலே, அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு 10 ரூபா நிலையாக வருமானம் வருகின்ற வகையிலே வாராகியுடைய அனுகிரகத்தால் வழிவகை செய்யப்படுகிறது. அப்போ ஒரு தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, அந்த தொழிலில் நிறைய கஷ்டங்கள் இருக்கும். அதுவும் ஒரு ரிஷபராசினா லாபம் பார்க்கவே முடியாது. லாபம்னா என்னன்னு கேட்கணும். அப்போ அந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கஷ்டங்கள் இருக்குமே. ஆனால் ரிஷபராசி நேயர்களே கவலை வேண்டாம். இந்த ஆவணி மாதம் அந்த கஷ்டங்களை எல்லாம் விலக்கி வருமானம் வரக்கூடிய வகையில் அமைகிறது. அப்போ வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்து, டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், ட்ரேடிங்காக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம். எத்தனையோ பசங்க, சின்ன பசங்களாம் இப்போ இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு மாட்டிக்கிட்டு உட்காந்துருக்குங்க. நாம் எத்தனை பேருக்கு தான் வழிகாட்டுவது, எத்தனை பேருக்கு தான் காப்பாற்றுறது? எனக்கு 8 லட்ச ரூபா வரணும், 10 லட்ச ரூபா வரணும், 20 லட்ச ரூபா வரணும். சாமி அந்த அமௌண்ட்லாம் கேட்காதீங்க சாமி, ஒரு 80 ரூபாய்க்கு மேலே சாமி. புதுசாக இந்த ஐடியில் ஒர்க் பண்ணக்கூடிய பிள்ளைங்க, ஒரு 30 வயசுக்குள்ளே அந்த பசங்க, நான் ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறேன், மாதம் எனக்கு இவ்வளோ தரேன்னு சொன்னாங்க, 2 மாதம் கொடுத்தாங்க, 3ஆம் மாதம் நிப்பாட்டிட்டாங்க. பணம் ஏமாறுதல். அப்போ இந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே, அதுக்கெல்லாம் உரிய பரிகாரங்கள் உள்ளது. அதுக்கெல்லாம் ஒரு சில வழிமுறைகள் உள்ளது. கொடுத்த பணம் திரும்ப வேண்டுமா? பணங்காசு ஏமாந்துட்டீங்களா? நிச்சயமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தகுதி இருக்குமே. ஆனால் வாங்க முடியும். கவலை வேண்டாம், உங்கள் பணம் உங்களுக்கு வந்து சேரும். ரிஷபராசி நேயர்களே, அதே போல தான் நிறைய அந்த பிளாக் மேஜிக் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ரிஷபராசியை ஆட்டி படைக்குது. வீட்டில் ஏதோ ஒன்று இருக்குது சாமி, குடும்பத்தில் ஏதோ ஒன்று இருக்குது, பிளாக் மேஜிக் அல்லது இடதோஷங்கள். நான் எல்லா பதிவுலையுமே சொல்வது உண்டு இடதோஷங்களை பற்றி. இடதோஷம்தான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த இடதோஷம்தான் காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடு அவனை வாழ விடாது. ஒரு இடத்துல, அந்த இடத்துல ஏதேனும் ஒரு பொருள் இருக்குமே. ஆனால் ஏதேனும் ஒரு பொருள் இருக்கும், இல்லை ஒரு பிரச்சனை இருக்குமே. அதனால் அந்த வீட்டில் அடுத்து ஆளுங்களை கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்கும். ஒருத்தரை ஒழுங்காக இருக்க விடாது. இல்லை ஏதேனும் பிரச்சனையை ஏற்படுத்தும், அடிதடியில் கொண்டு போய் விடும், சண்டை சச்சரவுகளை கொண்டு போய் விடும். இதெல்லாம் இடதோஷத்தை குறிக்கும். ஃபேமிலி நல்லா போய்கிட்டு இருந்தது சாமி, இப்போ பாருங்கள் திடீர்னு பிரச்சனை வீட்டில். எதனால் பிரச்சனை வந்ததுன்னே தெரியல, அவ்வளோ ப்ராப்ளம் வருதுங்க சாமி அப்படின்னு சொல்கின்ற வகையில் குடும்ப பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அது எல்லாத்துக்கும் இந்த இடதோஷங்கள் தான் காரணம். விவசாய பூமியாக இருக்கலாம், குடியிருக்கக்கூடிய வீடுகளாக இருக்கலாம். அன்றைக்கெலாம் நாங்கள் பெங்களூர் போயிட்டு வந்தோம். ஒரு முறை இந்த இடதோஷ நிவர்த்திக்காகவே பெங்களூர் போயிட்டு வந்தோம். இன்னொரு முறை கண்ணூர், அங்கே போயிட்டு அந்த இடதோஷ நிவர்த்தி செய்துட்டு வந்தோம். அப்போ விவசாய பூமியாக இருக்கலாம், தொழிற்சாலைகளாக இருக்கலாம், பெரிய பெரிய ஃபேக்ட்ரியாக இருக்கலாம், கம்பெனிகளாக இருக்கலாம், ஏன் அரசு அதிகார கட்டிடங்கள், அரசு சார்ந்த அலுவலகங்கள். அப்போது இந்த இடதோஷங்கள் இருக்குமே. ஆனால் ஒரு நிம்மதியாக வாழ விடாது, ஒரு நிம்மதியாக செய்ய விடாது. இந்த மாதிரியான இடர்பாடுகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே, அந்த இடதோஷ நிவர்த்தி ஆகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அது எப்படி சாமி சரி பண்ணுறது, அது இருக்கா இல்லையான்றது உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஃபஸ்ட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகம், அதுக்கப்புறம் அதை சரி பண்ணக்கூடிய வழிகள். அதே போல் வேலை வாய்ப்புகள் உருவாகும். கவலை வேண்டாம் ரிஷபராசி நேயர்களே, வேலை வாய்ப்புகள் உருவாகும். வேலையில்லா சாமி கஷ்டமாக இருக்குது,
ஒன்றும் கவலைப்படாதீங்க ரிஷபராசினியர்களே. வேலை வாய்ப்புகள் உருவாகும், புதிய வேலைகள் கிடைக்கும். எனக்கு 3 மாதமாவது எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க, நான் அடுத்த மாதம் வேலைக்கு போய் ஆகணும், கமிட்மெண்ட் இருக்குது, எனக்கு எப்படியாவது வேலை கிடைக்கணும் சாமி, இல்லை வேலை செய்கிற இடத்துல பிரச்சனையை எனக்கு ஒரு அபாண்டமான வீண் பழியை போட்டுட்டாங்க, நான் இத்தனை வருஷமாக இருக்கேன், திடீர்னு என்னை இப்படி சொல்லிட்டாங்க, இந்த மாதிரியான ட்ரபுள் இருக்குமே. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அதே இடத்துல வேலையை வாங்கிக்கலாம், வழி இருக்குது, கொஞ்சம் செலவு பண்ணணும், அவ்வளோதான். அதே போல் ரிஷபராசினியர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். முதல் திருமணம், 2வது திருமணம், தடைப்பட்ட திருமணம், தள்ளிப்போன திருமணம், வயோதிக திருமணங்கள். பொண்ணுக்கே 40 வயசாகுது, பார்த்துக்கோங்க. பொண்ணுக்கு 40 வயசாகுது, இன்னும் கண்டிஷன் போட்டுருக்கு பொண்ணு. அதே போல் பையனுக்கு 30 வயசாகுது, பொண்ணுக்கு 30 வயசாகுது, திருமணம் நடக்கலையா? நிறைய மாற்று மதத்தினர்கள், கிறிஸ்டின்ஸ், முஸ்லீம்ஸ் எவ்வளோ பேர் ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ அந்த மாதிரியான திருமண தடைகள் இருக்குமே. ஆனால் கவலை வேண்டாம் ரிஷப ராசினியர்களே, திருமண யோகங்கள் கைகூடும். ஸோ நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டே போகலாம், நேரம் போகிறதே தெரியாது. உங்களுடைய கேள்வி என்ன, அதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன நடக்கணும், உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்து கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி.